நான் முருகனைய திட்டி இருக்கிற இல்லைன்னு சொல்லுவேன். உடனே எனக்கு சொல்லுவாரு, நீ வலது வரம் போன நான் இடது வர மாற. ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் வண்டியில இருந்து வந்துட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. ஆறுபடியே கிடக்குறாரு. ஓடி வந்து நான் இருக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி திரேகத்துல கண்விழி காட்டுவார். ஏழை மக்கள் பாத்துக்குங்க அப்படின்னு ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதமா காட்டுவாரு. சாமி வந்து அப்படியே சச்சுருவா அவங்க உடம்புல இறங்குவாங்க. என்னை அப்படி வச்சிருக்கிறாரு. நான் முருகனைய திட்டி இருக்கிற இல்லைன்னு சொல்லுவேன். உடனே எனக்கு சொல்லுவாரு, நீ வலது வரம் போன நான் இடது வர மாற. இடது வரம் அவ்வளவு பண்ணிக்கிறார். ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் வண்டியில இருந்து வந்துட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. ஆறுபடியே கிடக்குறாரு. இன்னைக்கு பொழைக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு அப்பவே முருகன் வந்து ஓடி வந்து நான் இருக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அவருக்கு உயிர் ஆனா சொல்லிட்டே இருந்தாரு. உனக்கு வாகனத்துல சஞ்சலப்பம் இருக்குது உங்க மணாலனுக்கு. அவரு வந்து அவருக்கு சொல்லுவாரு, என்ற கூட கனி கொடுப்பாரு. கொண்டே கனி பொட்டு வச்சு நீ வாகனத்துல வச்சுடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் சொல்லுவாரு. இன்னும் சொல்றாரு பெருமை. அப்ப வந்து அவருக்கு பாலால் ஒளியாயிட்டு இருக்குது. அப்ப நாங்க வேண்டணும், நீ இருக்கும்போது ஒண்ணும் ஆகாது. நான் அவர் அடிபட்டதுக்கு அவரே இல்ல, அவருதான் வந்து அந்த வேலு அவரோட வேலை நிறுத்தி காப்பாத்தி கொடுத்தாரு. அவரோட வேலை ஆமா காப்பாத்தி கொடுத்தாரு. அப்புறம் ஒவ்வொரு நாள் அதிகாலையில என்னை வந்து அவர் டெய்லி நீ ஒளிக்கு வந்துரு என்ற என்னட்டா உனக்கு காலகட்டங்கள் சரியில்லாம இருக்குது, நான் உன்னை எப்படியாவது நான் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை என்ற பையனை வந்து அத்தனை தெய்வத்துக்களுக்கும் வெளியே நான் என்னமோ சஞ்சலப்பமா இருந்திருப்பேன் அந்த காலகட்டத்துல. அதையெல்லாம் தாண்டி என்னை வந்து தொட்டு கழுவி என்னை இது பண்ணிட்டு போ இந்த மாதிரி. ரெண்டாவது ஒவ்வொரு சஷ்டி விரதத்துக்குமே நான் ஒரு 5:30 மணிக்கு வந்துருவேன். வந்து எல்லா சாமி பூஜை பண்ணி எங்க குரு அம்மா வந்து விநாயகர் கோயில் அதுக்கு முன்னாடி வந்து பால் பூஜை நடக்கும். பால் பூஜை முருகருக்கு ஒரு 10-20 லிட்டர் பால் பூஜை நடக்கு. அந்த பூஜை நடக்கிற போது எங்களுக்கு ஒரு அதிசயம், அவரோட திரேகத்துல கண்விழி காட்டுவார். ஏழை மக்கள் பாத்துக்குங்க அப்படின்னு ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதமா காட்டுவாரு. ஒரு திருச்செந்தூர் முருகன் வந்தா அவரோட விலையை காட்டுவாரு, பழனிமலை முருகன் வந்தா அவரோட விலையை காட்டுவாரு, திருப்பதி வெங்கடேஸ்வர வந்தா அவரு விலையை காட்டுவார். அப்புறம் மறுபடியும் அபிஷேக பூசை நடக்கும். அப்புறம் சிரிப்பாரு, புன்னகையே சிரிப்பாரு. ஏழை மக்கள் இந்த அளவுக்கு பாத்துக்கோன்னு சொல்லுவாரு. ஒவ்வொரு டைமும் சொல்லுவாரு, நீங்க பழனியில போனா கூட இந்த மாதிரி பால் பூஜை பார்க்க முடியுமா? எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துக்கிறார். இந்த ஏழை மக்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துக்கிறார். எங்க குரு அம்மா வந்து நின்ன உடனே இப்படி கண்ணை மூடுனா எந்த தெய்வம் அன்னைக்கு வந்திருக்குது, எந்த தெய்வம் வந்து இந்த சஷ்டி விரதத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு எங்களோட குரு அம்மாவுக்கு காட்சி அளிச்சு கொடுத்துருவாரு. அவங்க நாங்க எல்லாம் இந்த அபிஷேக பால் வாங்கி அவங்க காலில் ஆசீர்வாதம் பண்ணி குடிக்கும் போது சொல்லிடுவாங்க எங்க குரு அம்மா, எப்படி இந்த விரதத்துக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வந்திருக்கிறாரு, இந்த விரதத்துக்கு வந்து திருப்பரங்குன்றம் முருகன் ஒவ்வொன்னும் சொல்லிடுவாரு. அத போல விநாயகர் கோயில் கூட்டு போய் நாங்க நிப்போம். எங்க குரு அம்மாவை எல்லாம் அலங்கரிச்சு நிக்கும் போது சாமி வந்து அப்படியே சச்சுருவா அவங்க உடம்புல இறங்குவாங்க. சாமியே வந்து அவங்க உடம்புல எங்க குரு அப்பா பாட்டு பாடுவாரு, முருகனை வர்ணிச்சு பாட்டு பாடுவார். அவர் எங்க இருந்தாலும் சரி அவர் பாட்டு பாடுனா அவர் பாட்டுக்கு மெய் மறந்து ஒடியாந்துருவாரு. ஒடியாந்து வந்து அப்படியே இறங்குவாரு. இறங்குறதெல்லாம் எங்களுக்கு அப்படியே சச்சுருவா தெரியும். ஆமா, அப்படியே உடம்பு குலுக்கி இறங்கி அடுத்த செகண்ட் குரு அப்பாவுக்கு தான் கனி கொடுப்பாரு. என்னை இப்படி அலங்கரிச்சு வைக்கிறேன், உயிர் பிச்சை கொடுத்து காப்பாத்தின, நீ என்னை அலங்கரிக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே புகழாறு ஜோட்டிடுவார் குரு அப்பாவை. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனி கொடுப்பாரு. நீ இந்த மாதிரி நீ என்னை வழிபடுற, நான் இப்போ ஒரு சஷ்டிக்கு நல்லா வழிபடுன்னு வச்சுக்கோ, உடனே சொல்லிடுவாரு, நீ இந்த கனிக்கு நீ பொட்டு வைக்கல, நீ என்னை கெட்டியா புடிச்சுக்கோ. அப்புறம் அந்த சஷ்டிக்கு முன்னாடி அதிகாலையிலேயே என்ற குலதாய் வந்து மகிமை முருகன்ட்டு சொல்லிடுவாரு. என்னன்னு சொல்லுவாருன்னா, என்ற தாய் இன்னைக்கு வருவா, இந்த குறையோட வருவா, நீயும் நானும் சேர்ந்து இந்த குறைய நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி
எத்தனையோ விஷயங்கள் எனக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் வந்தது. இன்னைக்கு என்னை ராணி மாதிரி வச்சிருக்கிறாரு, குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு. அதிகாலையில வந்து யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது. நான் வந்து ஒவ்வொரு நாளும் அவரை திருமூர்த்தி காட்சி அளிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு பட்டி 7வது படை ஆகும் போது எனக்கு மழை போல பட்டி அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. அதுக்கு ஒரு துணையை எங்க குரு அம்மா, குரு அப்பா, எங்க ஏழை மக்கள் எல்லாரும் இருந்து நாங்க நடத்துவோம். அப்புறம் 2வது வந்து இன்னைக்கு கந்தர் சஷ்டி வரப்போகுது. அதுல வந்து எங்க கூட நாங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம். அவங்க கூட இந்த விரதத்துக்கே சொல்லிட்டாரு, என்ற பட்டியல வந்து நீங்க அணிவடை வழிபட பண்ணிருங்கன்னு சொன்னா நாங்க ஆகட்டும் சுவாமின்னு தான் சொல்லுவோம். ஆகட்டும் சுவாமி என்னங்காட்ட அந்த கோயில்ல வந்து நான் அணிவடை வழிபட பண்றேன்னா நான் தகுதியானவளான்னு தெரியல. ஆனா அவரு என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னா என்னோட தாயும் தந்தை செஞ்ச புண்ணியம்.